இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த 30 ஆண்டுகளாக விஜய் கூடல அவருடைய எல்லா பணிகளையும் கூட இருந்துட்டு மேனேஜராக இருந்துட்டு இன்றைக்கி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன். அவர் உதயநிதி அவர்களுடைய 48வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு 48 பேருக்கு ஆடுகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறார். அதை முன்னிட்டு இன்றைக்கி வழங்கும்போது தூத்துக்குடியில் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களெல்லாம் சந்திக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறேன். டிவிகேயில் இருந்து அவர் கூட தான் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு புதுசாக நிறைய பேர் புதுசாக உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க சார். இப்போது குறிப்பாக அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஓரங்கட்டப்பட்டார், அவங்க தாயார் ஓரங்கட்டப்பட்டாங்க. அதேமாதிரி பலர் முக்கியமான அவங்க சூழ்நிலையில் அவங்க தாய் மாமன் அங்கே இல்லை, ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருந்த ஜெயசீலன் இல்லை, மாநில ரசிகர் மன்ற செயலாளராக இருந்த ரவிராஜா வெளியே தள்ளப்பட்டார். இப்படி அவங்க கூட உண்மையாக உழைத்தவங்க யாருமே அங்கே இல்லை சார். அதே போல் இப்போ நமக்கு புலிங்கிற ஒரு திரைப்படத்து மூலமாக நமக்கு அவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடை உருவாக்கி அவருக்கு முதன்மை தளபதியாக இருந்தது நான் அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக. ஆனால் ஓரங்கட்டப்படும் போது நம்மளும் மனுஷன் தானே, நம்மளும் உழைச்சி அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உழைக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுங்கும் போது ஒரு அங்கீகாரம் இல்லைங்கும் போது நம்ம அவமானப்படுத்தப்படுறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் பலர் அவங்க கூட இருந்தவங்களில் நான் சொல்வது மாநில தலைவர்கள் முதல், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வைஷ்ணவிங்கிற ஒரு பெண், அவங்க ஒரு பெண்கள்லாம் அன்றைக்கி அரசியலுக்கு வரதே ரொம்ப கஷ்டம் சார். அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்கள புண்படுத்துறது, அவங்கள ஏளனமாக பேசுறது, அவங்கள வெளியே தெளிகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ஒரு மாபியாக்கள் மாதிரி. மாபியா கும்பல் நாம் ஒருத்தர் சொல்ல முடியாது சார். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இவர் நம்ம ஆதவர்ஜனா இப்போ வந்தார், அவர் யார், அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன? அதே போல் செங்கோட்டையன் 50 ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருந்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி அவர் ஒரு ரிட்டையர்டு கேஸ் ஆகும்போது இவர் ஒரு தலைவர்னு சொல்லி அவருக்கெல்லாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்லவர்கள், வல்லவர்கள், புதிய சிந்தனையாளர்கள், அவருக்காக உழைத்தவர்கள் யாருக்கும் அங்கே மரியாதை இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிடுச்சு. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுடைய விஜய் அவர்களுக்காக கட் அவுட் வைத்தவர்கள், பேனர் வைத்தவர்கள், பாலாபிஷேகம் பண்ணவர்கள், அவருக்காக உழைத்தவர்கள், ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாருக்காவது அதில் ஒரு ஆள் பதவியில் இருக்காங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்குமே இல்லை. புசியானதெல்லாம் நாங்கள் வச்ச ஆள் எல்லாமே இடையில் செருகப்பட்டவர்கள், இடையில் வரப்பட்டவர்கள். அப்படின்னா உழைத்தவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை என்று சொல்லும்போது இப்போ நம்மெல்லாம் எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது. 27 ஆண்டுகள் அவங்க அப்பாக்கிட்டையும் அவங்ககிட்டையும் ஒரு மிஸ்டர் கிளீன்னு பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு பெண், இதே மாவட்டத்தை சேர்ந்த அஜிதானி ஒரு பெண், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஏதோ பிரச்சனை சொல்லக்கு வராங்க. மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல முடியும்? தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த தலைவரே அதை பார்க்காம அந்த காரை அப்படி தூக்கி ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது ஒரு 2 நிமிஷம் இறங்கி நின்று பேசிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு, இந்த பதவி இல்லையா, இன்னொரு பதவியை கொடுங்கப்பா, ஒரு 4 பேர் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நீ பேசி முடிங்கப்பா. இதை பேசி முடிக்கிறதுக்கு என்ன, பின்பக்கம் சோறு குதிச்சு போகிறான் புசியானந்த், இந்த பக்கம் இவர் கண்டுக்காமல் போகிறாரு. ஒரு பெண்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொன்னவங்க நீங்கள் இப்படி அசால்ட்டாக போகலாமா? நீ பாருங்கள், அந்த பெண் தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ஏதோ அவங்க ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் கஷ்டம் தானே. இதே போல் ஒரு மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. என்கிட்ட கிட்டத்தட்ட அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் 20 பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நான் அவங்க கூட இருந்தவன், நாங்கள் தான் அவங்களுக்கு பதவி போட்ட ஆட்கள். என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ஆமாம் திமுக எங்களை இணைச்சி விடுங்கண்ணே, எங்களால் இருக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, ஒரே புல்லுரிவுகள் கூட்டமாக இருக்குது, எதுக்கெடுத்தாலும் பணம் கேட்குற கூட்டமாக இருக்குது, மனசெல்லாம் வேதனைப்படுறோம்னு கேட்குறாங்க. நான் இது பொய் சொல்லலை. ஏன்னா நான் மாவட்ட செயலாளர்கள்லாம் நாங்கள் நிறைய கூட அவங்களுக்கு ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள், மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணனால அவங்க கூட தொடர்பில் இருக்கிறேன். அவங்க மனவேதனை நம்மகிட்ட குமுறுறாங்க. அப்போது இது ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு விஜய் கண்ணும் கருத்துமா இல்லைன்னா இந்த இயக்கம் எப்படி வளரும்? நான் எப்படி அந்த இயக்கத்துக்குள்ளே என்ன விடுவான்? நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? இப்போ என்னை மாதிரி எத்தனை பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க நினச்சி பாருங்க. போனாலும் தெரியுதா தெரியல, அவருக்கு தெரியலையே, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. ஒரு பெண் முன்ன போகும்போதே அந்த பெண்ணே பார்க்கலன்னா அவர் யாரை பார்ப்பாரு? பெத்த அப்பனே பார்க்கல சார். பெத்த அப்பனுக்கு ஒரு அவருக்கு ஒரு இது கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம்ல. அவர் என்ன துரோகம் பண்ணிடுவார் உனக்கு? அப்போது ஏதோ ஒரு இதில் அவர் தான் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஒரு நடிகருங்கிற மமதையில் நான் உச்சத்தில் இருக்கேன், நான் உயரத்துக்கு போயிட்டேன்,
உச்சத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க அவர் கூடல. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரா? அப்ப யாரோ அவர் தவற மமதையில கொண்டு போய் தவற வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க இந்த நாட்டுக்கு வந்தால், இந்த நாட்டுக்கு அவர் சொல்றாருல தீய சக்தி, அவர் தான் உண்மையிலே தீய சக்தி. ரசிகர்களுக்கும் ஒன்றும் செய்யல, அவர் நம்பி இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருக்கும் நல்லது செய்யல, அவர் கூட இருந்த உண்மையா உழைச்சவங்களுக்கு நல்லது செய்யல, அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் நல்லது செய்யல. இவர் யாருக்கு என்ன நல்லது பண்ணிடுவான்னு நீங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க? நான் ரசிகர்களுக்காக தான் சொல்றேன். ஒரு ரசிகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தன் மதுரை மாநாட்டு போக 25,000 ரூபாய் கந்து வட்டிக்கு ஏன்ட்டே கேட்டான். அவன் எங்கேயோ கந்து வட்டிக்கு வாங்கிட்டு பணம் கட்ட முடியாமல் ஊரை விட்டே போயிட்டான். ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குற பையன். இந்த நிலைமை பலருக்கும் இருக்குது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் பாருங்க, உங்கள் தொழில் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இவரை நம்பி போய் இவர் யாருக்கும் செய்ய மாட்டார். இந்த வைஷ்ணவனி ஒரு பொம்பளை எப்படி போச்சு, இதே மாதிரி பல பெண்கள், பல ரசிகர் மன்ற தலைவர்கள் கண்டுக்க மாட்டாங்க சார். எத்தனை இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்கு, வீட்டு முன்ன போராட்டம், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போராட்டம், ஆரம்பிக்கல இத்தனை போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கலன்னா நீங்கள் என்ன, இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க? நீங்கள் இதுவரை இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க? நான் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், நான் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேங்கிறீங்க. இந்த 200 கோடியில் நீங்கள் நல்லா ஒரு கடைசி ஒரு 2 வருஷமாவது ஒரு 100 கோடி ரூபாயை இந்த மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏழை பெண்களுக்கு செய்திருக்கலாம் இல்லையா? விவசாயிகளுக்கு செய்திருக்கலாம் இல்லையா? செய்யணும்னா செய்யலாம். நான் எங்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 40 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் சார். நான் தனிநபராக கட்டி கொடுத்துருக்கேன். கல்வெட்டுகள் இருக்கிறது. அப்போ நீங்கள் நினச்சா இத்தனை கட்ட முடியும். நான் எல்லாமே பல லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் சார். யார் செய்கிறது, யார் உள்ள முதல்ல விடுறது, உள்ளே சேர்க்க மாட்டாங்களே, கூர்க்காம தள்ளி விட்டுறாங்களே. இருக்கும்போது என்னுடைய கருத்து. ஆமா, நான் அடுத்த வாரம் சென்னைக்கு போகிறேன். போகும்போது அவங்களெல்லாம் நான் ஒன்று சேர்ப்பேன். யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையே போச்சுன்னு சொல்றாங்க. எங்க வாழ்க்கையே போச்சு சார், 30 வருஷம் அவர் கூட ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், அவருக்காக கொடி கட்டினோம், தோரணம் கட்டினோம், பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களே நான் கண்டிப்பாக அவங்களுக்கு மாற்று வழி விரும்புவாங்க இல்லையா, அவங்களே கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் சேர்த்து விடுவேன். பொங்கலுக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். இல்லை சார், அவர் வருமான வரிக்காக மட்டும் இல்லை சார், பொதுவாகவே சுகமாக வாழ்ந்தவர் சார். ஒரு கூண்டு பறவைம்பாங்களே, கூண்டு கிளிகள்பாங்களே, ஒரு கூண்டு கிளிக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு கூண்டு கிளிக்கு ஒரு பறவை போல் இருந்தவர். அவங்க தந்தையார் அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டாரு, கூட இருந்த நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவருக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ வந்தவங்கெல்லாம் எதுக்கு, பழம் பழுத்து கிடந்தா எதுக்கு சார் வரோம்? குருவி பறவைகள்லாம் எதுக்கு வரோம்? நல்ல பழத்தை கொத்தி தின்னுட்டு அப்படியே அங்கேயே எச்சம் போட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும். அவ்வளோதான். பழம் இருப்பது வரை அந்த பறவைகள் வரும். இப்போ சேர்ந்துருக்கவங்க அதே தான் சார். என்ன சார், பழம் மரத்தில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாதா எவ்வளோ நாள் இருக்குங்கிறது? அந்த கிளாமர் எவ்வளோ நாள் இருக்குமோ கூட இருந்தாலும் தான் சொல்கிறேன் சார். கிளாமர்னு ஒன்று இருக்குது சார், நடிகருக்கு இருக்கிற ஒரு கிளாமர் இருக்குது சார். நானே இப்போ நினச்சிட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்கூல்லையும் கிட்டே ஒரு நடிகையாக பிறந்திருக்க கூடாதான்னு நான் என்ன நினச்சேன் நொந்துக்கிட்டு இருக்கேன்.